Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 உடைய latest ISO image ஃபைலை டவுன்லோட் பண்ணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக Windows 10 2025 இன்ஸ்டால் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற மைக்ரோசாஃப்டுடைய வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜில் கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டலேஷன் மீடியான்ற ஆப்ஷனில் டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூலை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுங்கள். அண்ட் லைசன்ஸை அக்செப்ட் பண்ண அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் ரெண்டாவது ஆப்ஷனான கிரியேட் இன்ஸ்டலேஷன் மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கிற யூஸ் ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் அன்செலக்ட் பண்ணுறதால இங்கே அவைலபிளாக இருக்கிற லாங்குவேஜ் அண்ட் விண்டோஸ் 10 எடிஷன்ஸை நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டுடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் விண்டோஸ் 10 எடிஷன் அண்ட் 64-பிட் ஆர்கிடெக்சர் டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கிறதால இந்த பேஜில் எந்த ஆப்ஷனையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். நாம் ISO ஃபைல் அண்ட் பூட்டபிள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணாமல் USB ஃப்ளாஷ் டிரைவ் உடைய பூட்டபிள் டிரைவ் கிரியேட் பண்ணுறதால USB ஃப்ளாஷ் டிரைவ்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பூட்டபிள் USB ப்ராசஸ்க்கு எம்டி பென்ட்ரைவை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ராசஸில் USB பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக எரேஸ் ஆகிடும்ன்றதால 8GB எம்டி USB ஃப்ளாஷ் டிரைவை யூஸ் பண்ணுங்க. தென் பூட்டபிள் ப்ராசஸில் யுவர் USB ஃப்ளாஷ் டிரைவ் இஸ் ரெடின்னு வந்த அப்புறம் இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிஸ்டமில் USB டிரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற பூட் கீயை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பூட் மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அவைலபிளாக இருக்கிற பூட்டபிள் USB டிரைவை செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 உடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாகவே லாங்குவேஜ் செலக்ட் ஆகிருக்கிறதால லாங்குவேஜ் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆக்டிவேட் விண்டோஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் விண்டோஸ் 10 உடைய ரீட்டைல் லைசன்ஸ் கீ வச்சுருந்தா கீயை நீங்கள் என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதால விண்டோஸ் 10 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் கூட விண்டோஸ் 10 உடைய ஆக்டிவேஷன் கீயை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் OEM கீ இருந்தால் ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிற விண்டோஸ் உடைய எடிஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் எல்லாருடைய சிஸ்டம்லையுமே இதே மாதிரி ஷோ ஆகாது. என்னுடைய சிஸ்டமில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறதால ஒரே ஒரு பிரைமரி டிரைவ் மட்டும்தான் ஷோ ஆகுது. பட் CDEன்னு மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸ் வச்சிருக்கிற யூசர் சிஸ்டம்ஸில் 3-4 பிரைமரி டிரைவ் ஷோ ஆகும். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிற பிரைமரி டிரைவ் அண்ட் above 50GB மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பிரைமரி டிரைவ் தான் C டிரைவாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் பார்ட்டிஷனுடைய நேமை நீங்கள் ரீநேம் பண்ணியிருந்தால் மேபி சேஞ்ச் ஆகலாம். இல்லைனா above 50GB மேலே ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிற பிரைமரி டிரைவ் தான் C டிரைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் C டிரைவை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்புறம் ஜஸ்ட் ஃபார்மேட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன சிஸ்டமில் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுறதால C டிரைவில் இருந்த டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் அண்ட் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாகவே டெலீட் ஆகிடும். அதனால் சிஸ்டமை ரீஇன்ஸ்டால் பண்ணுற யூசர்ஸ் C டிரைவில் அவைலபிளாக இருக்கிற டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸில் அவைலபிளாக இருக்கிற டேட்டாஸை வேறு டிரைவுக்கு மூவ் பண்ணிவிட்டு C டிரைவை ஃபார்மேட் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுற யூசர்ஸ் ஜஸ்ட் C டிரைவை நீங்கள் டைரெக்டாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கிற ரீஜனோடவே கண்டினியூ பண்ணுங்கள்.
அண்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிற யூஸராக இருந்தால் கனெக்ட் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் லோக்கல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இங்கே சிஸ்டமுடைய லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது விண்டோஸ் 10 எந்த விதமான எரரும் இல்லாமல் ப்ராப்பராக 2025 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் நீங்களும் உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் 10 ரீஇன்ஸ்டால் ஆர் ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய சிஸ்டம்லையும் எந்த விதமான எரரும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.